உங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஓகே கைஸ், ஆக்சுவலாக பார்த்து நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கிறோம். வண்டி காமிக்கிறேன். ஆர்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜர் நம்ம ஏஜ் தான் சார். 25 தான் இருக்கும். நான் 23 அவர் 25. இது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பைக்கு. நம்ம அப்படியே பார்த்தோன்னா இங்கே அப்படியே வண்டி நிறுத்திட்டு இங்கே அப்படியே காரில் போக வேண்டியதான். ஸோ இதுதான் ஆஃபீஸு. நாட்கள் தான் வந்து எடுத்துக்கிறோம். பின்னாடி பார்த்தோன்னா ஃப்ரெண்டு காரு உள்ள ஒரு 3 பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் கார் பிளாக் தான். சரிங்க, ஓகேங்களா? உள்ளே போயிட்டு நான் கார் கண்ட்ரோல் பண்ணுறேன். பாய். இல்லை ரொம்ப பாய்லாம் இல்லை, அப்படியே போவோம். போலாமா? அவங்க ஆய் சொல்லியிருங்க. என்ன ட்ரெஸ் இது? உள்ள எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாம் போட்டிருக்குது. ஓகே, உள்ள டிஷர்ட்லாம் போட்டுருக்கா. டிஷர்ட் எதுக்கு? இதுக்குள்ள டிஷர்ட் எதுக்கு? உள்ள ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டு. ஓ, ட்ரெஸ் ஒன்று படிக்கிற துண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். பாமே ஆக்சுவலாக ஹோண்டா தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்டு காரு. இப்போ வந்து அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே கொல்லிமலை போகிறது தான். நம்மளால தான் டிரைவரு, பார்த்துக்குங்க. ஓகே ஃபேமே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது டீ ஷாப்பில் டீ குடிச்சிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொல்லிக்கு அடிவாரம் போயிட்டு அப்படியே அங்கேருந்து விளாக் அப்படியே போக வேண்டியதுதான். நம்மளால் பார்த்தீங்கன்னா வாங்க, உங்களதான் கேமரா காமிக்கணும். இங்க பாத்தீங்க, நம்ம டிரைவர் பாத்தீங்க. இவர்தான் நம்ம டிரைவருங்க. பாட்டை மட்டும் போட்டா போதும். இவரை நம்பிதான் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். தலைவர் கொல்லிகளுக்கு நிறைய பறந்துக்கிற அப்படி இன்னைக்கு மட்டும் பறக்க விட்டுறாதரா, நம்பிதான் வரோம். அவர் வருவாரு. அங்க 2 பேர் வராங்க பாத்தீங்களா, அந்த கருப்பு சட்டையும் பச்சை சட்டையும். ஏடிஎம் பண்ணிடலாம எதுக்கு வரீங்க? அப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா காருக்கு ஏர் பிடிக்கிற அப்படி ஓகே முடிஞ்சிருச்சு. உள்ள நான் பாருங்க, காமெடி எனக்கு கண்ணாடி கட்டுங்க. முதல்ல கண்ணாடி ரொம்ப அவர் கண்ணாடி ஆமா. ஓகே ஃபேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே காம்பிட்டு தான் டயரு காற்று பிடிச்சாச்சு. உள்ள போயிட்டு இன்னும் இந்த ஓரமா நான் எனக்கு அந்த ஓரம் தான் எனக்கு வேணும். இல்லை எனக்கு அந்த ஓரம் தான் வேணும். தள்ளிப்போ எனக்கு இங்கே நல்ல லீவ் கிடைக்கும். எப்படிதான் இப்படி போறது? எப்படியோ இறங்கி உள்ள போங்க. பண்றீங்க இடத்த பிடிக்கிறதுக்கே உங்களுக்கு வேலையா போச்சு. அட்டுலையும் ஓகே ஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இடத்துல வந்து கிளம்ப போறோம். ஒரு குரூப் போட்டோ எடுத்தாச்சு. இல்ல போலாம்டா, பேசலாம். சாப்பிடலையா? சரி ஓகே ஃபேமே, நான் ரெக்கார்ட் பண்றேன். ஆமா முன்னாடி வாங்க, நான் முன்னாடி வரேன், நீங்க பண்ணி வாங்க. ப்ரோ மாத்திர சொன்னீங்களா இல்லையா? ப்ரோ வீடியோ எடுக்கணும். பாதி பண்ணிட்டு நானு 33 மேல மாத்திடுறேன். சரி ஓகே வாங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுறான். ஓகே, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி வச்சு பிரேமே உட்காருங்க. யாருக்குள்ள போயிடுச்சுண்ணா? எங்க உள்ள போயிடுச்சா? மேல போயிட்டு இருக்கா? குரங்கு கிட்ட விட பண்ண மாட்டீங்க. ஜாஸ் பின்னாடி பாடுறா. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணல, பசிக்கும். இங்க வர மேல அது மேல எல்லா பக்கம் தானே இருக்குது. அப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கொல்லிகில்ஸ் 33 தானே பெண்டு ஏண்டா? 33 34 ஐ திங்க். எங்கடா மேல இது போடலையே. ஜாஸ் எத்தனை பெண்டு இது? 34. நோ அதெல்லாம் வேணாம். இதெல்லாம் நம்ம 34வது பெண்டில் இருக்கிறோம். நம்ம சார் பேசிட்டு உங்க பேசிட்டு வாடா. எனக்கு வராதுடா டே.
ஏன் ப்ரோ இந்த குரங்கு ஓவரா பண்ணுது ஓரா பண்ணுதா ஏன் முறைக்குது ஒரு 1 மணி நேரம் முன்னாடி வந்திருக்கலாம், வேற மாதிரி இருக்கும். ஏய் புடிங்கிட்டு ஓடி இருக்கு ஓகே ப்ரோ டைம் என்ன ஃபர்ஸ்ட் எந்த வரைக்கும் போலாம் ஃபர்ஸ்ட் மேல போலாம். சரி சாப்பிடலாம் முடிவு பண்ணிக்கலாம். சாப்பிட்டு கோயிலுக்கு போக சொன்னீங்க கோயிலுக்கு அங்க போய் பார்க்கலாம். கோயிலுக்கு போட்டு அறிவு போயிடலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எதுனால ஆரம்பிக்கும் பசிக்குது எனக்கு. சாமி கும்பிடுறது டெட் எண்ட்ல இருக்கு ப்ரோ. அது கடைசி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி சாமி எல்லாம் விடுங்க, எனக்கு பசிக்குது. சாப்பிடலாம். 30 கொண்டு எனக்கு பசி ஏய் 70 பெண்ட் நம்ம 40 பெண்ட் கிட்ட மேல ஏறணும் இன்னும். 40 ஏறணுமா? ஆமா மொத்தம் 70 பெண்ட் மொத்தம் 70 34 தான் இருக்கிறோம். 35 ஏறணும். சரி ஃபேமே இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே காருக்குள்ள போய் விளாக்லாம் பண்ண முடியாது, இவனுங்கெல்லாம் பாட்டை போட்டு அலப்பறையை பண்ணுறானுங்க. அதனால் அப்படியே விளாக மேலே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப இப்போ தான் வெயிலே வருது தான், முன்ன கொஞ்சம் நல்லா பனியாக தான் இருந்தது. சரி அப்படியே உள்ளே போய்க்கலாம். ஆக்சுவலாக பைக்கில் தான் பிளானு, பைக்கில் தான் வர முடியல. சரி காரில் போனால் சொன்னதுனால பைக் அப்படியே ஃப்ரெண்டு வீட்டில் போட்டு அப்படியே காரில் வந்தாச்சு. இப்போ அப்படியே மேலே போக வேண்டியதான். மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிளில் போயிட்டு சும்மா சாமி கும்பிட்டு அப்படியே 3 அருவி பார்க்குறது தான் பிளானு. சரி ஓகே ஃபேம், மேலே போயிட்டு நான் வந்து சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறேன். பாய் ஃபேம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே போகிறது தான். 70 பெண்டு கிராஸ் பண்ணியாச்சு. 70 பெண்டு மேலே ஏறியாச்சு ஃபேமு. இப்போ வந்து அங்கே ஒரு பனியார கடை இருக்குது, இங்கே சாப்பிடலாம். பனியாரத்தை சாப்பிட்டு கார் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா அங்கே பார்க் பண்ணிக்குது கார், அங்கே பார்க் பண்ணிருக்கு. ஆமாம் சார் ஆமாம் சார். காரை பார்க் பண்ணிட்டு 70 பெண்டு மேலே ஏறியாச்சு. அப்படியே சாப்பிட்டு போக வேண்டியதுதான் பனியாரத்தை. சரி அடுத்து எங்க போயிட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இல்ல ஒரு லாங் ட்ரிப் மாதிரி ஒன்று போட்டுடலாம். என்ன எத்தனை வீடியோ டெலிட் பண்ணி வீடியோ எடுத்தேன்? 15 இல்ல பழசு பழைய வீடியோ டெலிட்லாம் பண்ணிட்டேன். பாண்டிச்சேரி போலாம். பாண்டிச்சேரியா? நம்ம தான் குடிப்பாங்க. கட்டதா கிட்ட அருமையா இருக்கு. அக்கா கடையில வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஆமா சாப்பிடுங்க. மேம் அது எத்தனை பெண்டு முடிச்சா? பெண்டு முடிஞ்சா அக்கா கடை இருக்கு. 70 பெண்டு முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்க வந்து ட்ரை பண்ணலாம். நியர் பை சாப்பிட்டுருக்கேன். எல்லா வீடும் அக்கா கடைக்கு வாங்க. ஒரு கடை ஒன்று இருக்கும், டென்ட் போர்டு ஒன்று போட்டிருக்கோம். 70 பெண்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கடை பார்த்துங்க. பேராக காமிக்கிறேன். ஒரு செட்டு நார்மலாக சாப்பிடுவீங்களா? நானும் ஃபுல்லாக சாப்பிடுவேன். எனக்கெல்லாம் இவரான் பயமா இருக்காலே வடை வர சாப்பிட்டாரு. குருமா குழம்பு நல்லா இருக்கு. ஆமா அதுக்கப்புறம் எப்படி போயிட்டு கீழே வர அமௌண்ட் கொடுத்து போறோம் வீட்டுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு ஆளுக்கு ஒரு 10 பனியாரம் சாப்பிட்ருப்போம். பனியாரம் சின்ன சின்ன எக்கு அப்புறம் நார்மல் பனியாரம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சிமெண்ட் மூட்டை அடிக்க வச்சிருக்காங்க. தெரியல கட்டடம் கட்டுறாங்க. சாவிந்தா கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அடுத்து எங்க ஃபோட்டோஸா ஃபேம். இப்போ வந்து ஃபோட்டோஸ் போக போகிறோம். ஃபோட்டோஸ் போயிட்டு அடுத்து அப்படியே என்ன சாப்பிட்டுங்களா? என்னடா இப்படி ஆகி போச்சு. சரி ஓகே ஓகே ஃபேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் போயிட்டு நாங்கள் வந்து விழா கண்டினியூ பண்ணுறேன். பை. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே என்னது கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே அரப்பரீஸ்வரர் முனிப்பன் டெம்பிள் அங்கே வந்துருக்கோம். உள்ளே போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து வந்து இங்கே ஹாகாய் கங்கை அருவி இருக்குது கீழே, இப்படி அதையும் பார்த்துட்டு போக வேண்டியதுதான். இப்போ வந்து ஒவ்வொன்னு ஜி எல்லாம் ஒவ்வொன்று எல்லாம் ஒன்று நாங்கள் சுற்றிட்டு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அர்பலேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அது என்ன காதில் பூ காதில் எல்லாரும் பூ வச்சுட்டு உள்ளே போகணும். உள்ளே போகணுமா? இங்கே பூ எங்களுக்கு எங்கே ப்ரோ எங்களுக்கு அட்டுப்பாச்சி. ஓகே ஃபேம், இதான் ஃபன் பண்ணிருப்பாங்க. வெளியில் போயிட்டு நல்லா கண்டினியூ பண்ணுறேன். பாய்.
பட்டையை நல்லா தரம் பணம் பிடிக்கிற பட்டையை ஆமாங்க பாருங்க. நம்மளுக்காக அர்ச்சனையை வாங்கிட்டு நம்மளால தனியாக சாப்பிட்ருக்காரு பாருங்க. ஜாஸ் இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? விட்டுட்டு சாப்பிட்ற வெளியில் போலாம். போடு போடு போடு, நல்லா இருக்கு. ஃபேம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்களா? ஆகங்கங்கை கிட்டத்தட்ட 1196 ஸ்டெப்ஸ் சொன்னாங்க. ஸோ அப்படிதான் கீழே போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டைம் என்ன ப்ரோ? டைம் என்ன கவுல் ப்ரோ? டைம் ப்ரோ டைம் கரெக்டாக 10:30 ஆகுதா? 11:10 ஓ ½ hour ஆயிரும். செங்குத்தா படிக்கட்டு போகுதுன்னாங்க, பார்ப்போம். நாம தனியா வந்திருக்கிறோம் அப்படிலாம் பேசணும். என்ன பண்ண முடிச்சிட்டு சாப்பிட்டு. ஆனா இப்ப போய் குளிக்க போறது இல்ல, ஜஸ்ட் பார்க்க தான் போறோம். குளிக்க போறது எங்கன்னா மாஸ்டர் அறிவு இல்ல, நம்ம தலைவரை அந்த அறிவுல முக்கிய எடுக்கிறது இவரதான். ஆல்ரெடி ஒளிவிட்டு இருக்குதுன்னு கைஸ் அது கோல்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் கண்டிஷன் பார்த்தாலே தெரியுதுல்ல. ஜஸ்ட் என்ன பண்ற கிட்ட வண்டியா? நம்ம கேங்கோட தலையே இவருதான், பாத்துங்க. ஐயோ, அடுத்த ட்ரிப்பு இன்னும் மஜாவாக பண்ணணும். அவங்க வரங்களா இல்லையா? இதோட அட்வென்ச்சர் வரீங்களா இல்லையா? வலிக்கிட்டே போகுதா? அவன் கிளம்பிட்டான், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இறங்குனதுக்கு. நம்மளால தான் கவரே ஆக முடியாது கேமராவில். எங்க பூ வச்சு வர காணுமே கோகுல எனக்கு. அப்படியா எப்படி இருக்கு இறங்குனது? இல்லையா? ஆமா, இப்பயும் நல்லா வேத்திருச்சு. உள்ளாரலாம் நல்லா வேத்திருச்சு தானே. இந்த வேத்திரத்துக்கே உள்ள குளிச்சிடணும் ஆக்கங்கல. சொல்லலாம் போட முடியாது, கால் செவரிங் கேட்குது அப்படியே லைட்டா. வந்துடாதீங்கன்னு சொல்றாது, வரணும். நான் சேஃப்டியாக வரணும். ஏறுற மாதிரி இருந்தால் வரணும். இறங்கும்போது ஈஸியாக தான் இருக்கும், ஏறும்போது தான் பிரச்சனை. சித்தார்த்தா ஜாலியாக ஏறிடுவோம். சித்து இன்னும் நெருப்பு கோழியா? காதுல பூச்சி வர எப்படி இருக்குது? முடியலையா? முடியல, ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. நம்மளால் பார்த்தீங்கன்னா வர அப்படி. அங்கே ஒருத்தர் ஏன் திரும்பி பாரு, அங்கே ஒருத்தர் போயிட்டா அப்படி. எவ்வளோ திருஷ்டி இருக்கிறாங்க பாருங்க. சூப்பா நல்லா வைக்குதுப்பா. சொட்டை நல்லா ஆகுது, பரவாயில்ல. ஆனால் இந்த சொட்டை ஆகுது, அது நல்லா குளிச்சும் நல்லா இருக்கும், ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கேட்குற மாதிரி இல்லை. அப்பா காலு தான் வலிக்குது. அருவி எதுக்கு இவ்வளோ ஆழத்தில் இருக்குது? மேலே இருக்காது சொல்லுவீங்க, அருவின்னா ஆழத்தில் தான் இருக்கும், என்ன பண்ணுறது? அப்புறம் வந்தாச்சு. நீங்கள் ஸ்டெப்ஸ் இதுக்கப்புறம் காணோம். சத்தம் கேட்குதா? அருவி சத்தம் கேட்குதா? சவுண்டு அங்கே சவுண்டு கேட்குதா? அந்த பக்கம் சவுண்டு கேட்கலையா? இப்படி வாங்க, சவுண்டு கேட்கணுமே. இப்போ நல்லா இருக்குல்ல? இன்னொரு ஃபோட்டோ வச்சுருக்கு. நம்ம அங்கே அருவிட்டு போய் எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் அவங்க அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறாங்கடா, அடுத்து லேட் ஆக மாட்டிருக்கு. அவங்களாம் போகணும், முன்னாடி பொறுமையாக போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த தடவை எனக்கு திருப்பி நான் போகணும். இன்னும் போகணுமா? எத்தனை ஸ்டெப் வந்துருப்போம்? பின்ன அவன் முன்னாடி பொறுமையாக ரெடி பண்ணிருக்காங்க, பின்னாடி வந்துருக்காங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு கீழே போகலாம். இங்கே வரட்டும். இப்போ நம்ம கிட்ட சவுண்ட் கேட்கலையே. நீங்கள் அங்கே கேட்கல இருக்கு, அங்கேயும் எனக்கு கேட்டுச்சு. அருவிக்குள்ள வந்தாச்சு. என்னாச்சா? இன்னும் கீழே இறங்கணுமா? வேற மாதிரி வேற மாதிரி.
guys, ini வந்தாச்சு. வாலே வேற மாதிரி அரிசி நடந்துட்டு அரிசியே போதுல ஃபேமிலி ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏர் இருக்கு சரியான இது பாத்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ராட்சஸ் அடிக்குள்ள போறோம். ஆக்சுவலா உள்ள லெஃப்டா இருக்கு அங்க போய் ஒரு கையை போட்டு போறோம் நம்ம ஃபேமிலி. ஃபேம் இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ்லாம் மேலே வந்து தாவரவியல் பூங்கா பக்கத்தில் போட் ஹவுஸ் இருக்குது. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா நாங்கள் மேலே கிளம்பி பணியார் சாப்பிட்டு மேலே அற்பதீஸ்வரர் கோயில் அங்கே வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 இருக்கும் மேம். 10:30 அங்கே வந்துவிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் தான் ஆகாய கங்கை ரிவர் ஃபால்ஸு. சரி ஓகே என்ன பிளான் பண்ணோம்னா சரி ரிமைனிங் வேறு யாராவது போட் ஹவுஸ்லாம் போயிட்டு வந்துட்டு ஃபால்ஸ் போகலான்ட்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கலான்ட்டு ஐடியா பண்ணோம். சரி பக்கத்தில் தான் இருக்குது மைண்டை மாற்றி அங்கே கொண்டு போயிட்டாங்க. கீழே இறங்கிட்டு மேலே வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அப்படியே ஒரே ஜோர். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஃபால்ஸ் போயிட்டு நல்லா வியூ நல்லா கொண்டாடிட்டு ஃபால்ஸில் கிட்ட போக முடியல. ஆனால் ஃபால்ஸ் கிட்டே போக முடியல. ஏன்னா அந்த விண்ட் பிளாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருந்தது. அதனால் கிட்டே போக முடியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே வரத்துக்குள்ளே 1 hour ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்டெப் ரொம்ப செங்குத்தாக 90 டிகிரியில் போச்சா 1 hour ஆகிடுச்சு ஃபேமே. அப்புறம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸை வேறு வீட்டிலேருந்து எடுத்தார் இல்லை மேலே திரும்ப ஒரு லோயர் அண்ட் ஷார்ட்ஸ் மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இப்போது போட் ஹவுஸ் வந்துட்டோம். போட் ஹவுஸில் இப்போ அப்படியே சும்மா ரைட் மாதிரி போயிட்டு வரலாம். ஃப்ரண்ட்டில் நானே போட் ஹவுஸில் பாருங்க என்ன பண்ணுறேன் இங்கே பாரு. பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸில் இருக்கணும். போட் ஹவுஸ் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தாவரவியல் பூங்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா மாசிலாமணி அருவி அங்கே போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புறது தான். கடைசி வரைக்கும் நீ எவ்வளோ கேமராலாம் பார்க்க மாட்டேங்குதா இவரு இங்கே ஒன்று இங்கே இதாக வந்து தெண்டை இருக்கு வைக்க வந்து தெண்டமாக அப்படிதான் இது சைட் வரைக்கும் பின்னாடிங்க கலந்துராத டக்குன்னு மாறுங்க கமுந்துற போதே பார்த்தேன் எடுத்துதான் டக்குனு வா ரிபேஸா ஃப்ரண்ட்ல அந்த கிட்ட வாங்க கிட்ட வந்துருவீங்களா இறங்கிறாருல கட்டி போடுங்கண்ணா டார்ச்சர் பண்றாங்களா 10 அடிங்களா இவத்துல அழகுடா அழகவே மாட்டேங்கிறான். ரிஸ்க் வேணும் ப்ரோ லைஃப்ல. ஐயோ போ யார் திருப்பி எப்படி கயிறு எடுத்து விடுறா அவர்கிட்ட ஒரு காரை கழட்டியாச்சு காடுக்குள்ள போய் மாட்டியாச்சு கிடக்கிற எல்லாம் தயவுசெய்து நீ குதிச்சிடா சாமி. நான் குதிக்க மாட்டேன். இறங்குவீங்களா டக்குன்னு
நான் இருக்கிறதுலே எல்லா வேகமா முன்னாடி கம்மிட்டோம் சைஸ் அப்படியே உட்காந்துக்கிறீங்களா? விட்டுருங்க அப்படின்னா விட்டுருங்க போட்டு செருப்புடைய சித்தார்த்து வேணாமா? ஜி 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 என்ன செருப்பு அப்படி தூக்கிள்ள போடு அப்படியே வருவீங்களா? கையை விடுறீங்க அப்படியே கிளம்புறீங்களா? ஜி 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 ஆமா செருப்பு வாங்க தானே என்ன ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் முடிஞ்சது. சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் கிளிக் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா மாசல அருவி போக போகிறோம். மாசல அருவி முடிச்சுட்டு லஞ்சுக்கு எங்கேயாச்சும் போகணும். இப்போ ரெஸ்டாரண்ட் ஒன்று புக் பண்ணியிருக்கு. அப்படியே பார்ப்போம் எது எது பெட்டராக இருக்குது அப்படி. என்ன பசங்களாம் பாருக்கு போயிட்டாங்க. நம்ம பையன் அப்படியே முன்னாடி தான் போயிட்டுருக்கான். ரொம்ப இந்த பிரீத்திங் நிறைய ஆகுது தானே. ஏன்னா போட் ஹவுஸ் வந்து ஒரு அலப்பறை பண்ணியாச்சு. அந்த போட்டில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் சென்டரில் ஒரு இது மாதிரி தெரியுதுங்களா, தீவு மாதிரி. அங்கே போயிட்டு போட்டு உள்ளே கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் இறங்கிட்டேன். நான் தான் வந்து பெடல் போட்டுருந்தேன், இறங்கிட்டேன். இறங்கினே பார்த்தீங்கன்னா போட்டு அப்படியே ஒரு பக்கம் ஷேக் ஆகி தள்ளி தூரம் போயிடுச்சு. தூரம் போனோடனே அப்படியே பசங்க அப்படியே அதறிட்டானுங்க. நல்லா இருந்தது. அப்படியே திரும்ப பின்னாடி இருந்து இன்னொரு ஆள் வந்து அதை கவர் பண்ணி திரும்ப போட்டை திருப்பி நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. நல்லா இருக்கு. அந்த ஒரு சின்ன ஊட்டி மாதிரி நல்லா இருக்கு. ஆனால் அந்த கொலிகிரிஸில் ரொம்பவும் ஃபேமஸானது அந்த ஆகாய கங்கை அருவி தான் ஃபேமஸ். கிட்ட போகவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் காட்டு பார்த்தீங்கன்னா அந்த காற்று ஏர் வந்து நல்லா அடிக்குது. கிட்ட போக 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 அவங்களால ப்ரீத்திங் கரெக்டாக பண்ண முடியல. அப்படியே கீழே குஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. ப்ரீத்திங் கரெக்டாக பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் கிட்ட வரைக்கும் போய்ட்டு மேலே ஏற முடியல. பசங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா லஞ்ச் கூட சாப்பிட்டோம். ஆல்மோஸ்ட் மணி 4 ஆச்சு. லஞ்ச் லெப்ஸு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பசங்க கையில் வச்சுக்கிறானுங்க. இப்போ என்னாச்சுன்னா ஹோட்டல் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது கைஸ். எல்லாமே நாங்கள் தான் கடைசியாக வந்தோம். கடைசியாக வந்துட்டு கடைசியாக தான் கிளம்புறோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் ஃபுட்டு அந்த ஆர்டருமே கிடைக்கல. சாப்பிட்டு முடிக்க லேட் ஆகிடுச்சு. 1 hour ஆச்சு கைஸ். ஏன்னா 2:45 உட்காந்தோம். 4 மணி ஆயிடுச்சு கைஸ். 1 hour கிட்ட ஆர்டர் சொல்லி அங்கே வந்து விலை கூட போடாமல் லேட் ஆகி சாப்பிட்றதுக்கு லாஸ்ட்டாக தான் சாப்பிட்டு முடிச்சு இப்போ ஐஸ்கிரீம். இப்போ அடுத்து என்ன பிளான்னா இந்த கொல்லிமலைஸில் பார்த்தோன்னா அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அது வந்து வாங்கிட்டு அப்படியே பலாப்பழம் அது வாங்கிட்டு அப்படியே வீட்டில் போடுறது. எங்களுக்கு அப்படியே ஆளு அதான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பலாப்பழம் அந்த வீட்டுக்கு தேவையான அந்த மளிகை சாமான் அந்த பொருள் இருக்குது அதை அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுனா சாக்லேட் ஓகே தானே காய்ஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்பவும் த்ரில்லாக இருந்தது கைஸ். இந்த அங்கே நீர்வீழ்ச்சியில் குளிக்கும்போது தான் வேறு மாதிரி பண்ணேன். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கோனு பேண்டே போடலாம். ஏன் பேண்ட் போடல? அங்க நம்பலங்கடா கப்பைஸ் எங்க காலம் அளக்கணும் கப்பைஸ். இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலேருந்து கீழே வந்து இப்போது டீ ஷாப்பில் டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 70 பெண்டு கீழே வந்து மலையடி வரத்தில் நான் தூங்கிட்டேன். அது என்னென்னா அந்த ஒரு பொருள் ஒன்று சொன்னாங்கல்ல வீட்டுக்கு தேவையான அந்த மளிகை பொருள் அது பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் டிராஃபிக்காக இருந்தது காரு. நாங்கள் அப்பயே நான் வாங்கிட்டேன். ரெக்கார்ட் பண்ண முடியல. வாங்கிட்டு குயிக்காக அந்த 70 பெண்டும் பார்த்தோன்னா குயிக்காக கால் வரும்போது ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். அப்படியே பாட்டு போட்டு அப்படியே தூங்கிட்டு அப்படியே ரிலாக்ஸாக வந்துட்டேன். அப்படி கரெக்டாக பார்த்தா பைக்கு நிறுத்தின நேரத்துக்கே வந்தாச்சு. அப்புறம் நிறுத்திட்டு அந்த ஃப்ரெண்டு பார்த்தோன்னா படத்துக்கு போகணுன்னு போயாச்சு. இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கோம். அப்படி 2 பேர் நிற்கிறாங்க. அவ்வளோதான்.
ஹாய். அவ்வளோதான், இப்போ டீ குடிச்சிட்டு இப்போ எல்லாருமே வீட்டுக்கு போகிறது தான் பிளானு. இந்த டீ மட்டும் குடிச்சிட்டு அந்த வீடியோ ஏதோ என்ன ஆயிடும். நல்லா தான் போச்சு. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். See you. நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்னிங் நேற்று வந்து எஸ்டர்டே கொல்லி ஹில்ஸ் போனோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் டீ குடிக்கும்போது சொல்லியிருப்பேன், வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் ஐட்டம் வாங்கிட்டு நான் தூங்கிட்டேன். ரொம்ப டயர்ட் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். அண்டு ஃபைனல் அவுட்ரோ கொடுக்க முடியல. சரி, அப்படியே தூங்கிட்டு அப்படியே வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே வேகமாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஆஃபீஸ் வந்துட்டு சரி ஓகே ஃபைனல் அவுட்ரு கொடுத்துடலான்ட்டு தான் இந்த கிளிப்பு. என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா மார்னிங் கொல்லிகல்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆகங்கை அருவி போயிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் போயிட்டு அங்கேயும் சுற்றிட்டு 4 PM லஞ்சை முடித்தோம். லஞ்சு முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். கீழே வரும்போது நான் வந்து ரெக்கார்ட் எதுவும் பண்ணல, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, இதோட வீடியோ எண்ட் ஆகுது. லாங் டேஸ் ஆஃப்டர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விளாக் வரப்போகுது கொல்லிகல்ஸ் போனது. ஏன்னா 1 இயராக பார்த்தோன்னா எந்த ஒரு விளாகும் போடவே இல்லை. நிறைய ப்ராப்ளம்னால தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இருக்காது. இன்னும் 2025 முடிய 2 months இருக்குது. நவம்பர் டிசம்பர் நவம்பரில் இருக்கோம். நவம்பர் டிசம்பருக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 20 வீடியோஸ் வந்து போட்டே ஆகணும் அப்படிங்கிற நான் ஒரு சின்ன எய்ம் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டேன். இது வந்து 3வது வீடியோ வந்துடும். இன்னொரு 19 வீடியோ ஆல்மோஸ்ட் இந்த 2 மந்த்துக்குள்ளே ஜனவரி 2026 வரத்துக்குள்ளே ஒரு 20 வீடியோஸ் போட்டுக்கணும் அப்படிங்கிறது ஒரு எய்மாக வச்சு புது கண்டென்ட் நான் ட்ரை பண்ண போகிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you on. Bye.